திட்டத்தில் மூன்றாவது ஒரு மொழி வரக்கூடாது என்று ஒரு கூட்டம் போராடி கொண்டிருக்கிறது. மும்மொழி கொள்கை எவ்வளவு முக்கியமானது என்று எடுத்துரைக்க பள்ளிக்கோணம் கோவிலின் சமய வகுப்பு மாணவர்கள் நாடக வடிவில் நடித்து காட்ட வருகிறார்கள். காட்சி 1. இடம் தெருவீதி. பங்கு பெறுவோர் நந்தினி, துர்கா மற்றும் அவர்களின் பிள்ளைகள். எப்படி இருக்க? நல்லா இருக்கியா? நல்லா இருக்கேன். நீ நந்தினி தானே? ஆமா, நீ துர்கா தானே? ஆமா. எப்படி இருக்க? நல்லா இருக்கேன். நீ அப்படியா? எத்தனை குழந்தைங்க? எனக்கு ஒரு குழந்தை இருக்கா. உனக்கு? 2 பசங்க இருக்காங்க. எங்க போயிட்டு இருக்க? நான் ஹிந்தி எக்ஸாம் இருக்கு இன்னைக்கு, அதுக்காக கூட்டிட்டு போயிட்டு இருக்கேன். அப்படியா? ஹிந்தி எக்ஸாமா? ஆமா, ஹிந்தி எக்ஸாம் இன்னைக்கு எழுத போறாங்க, அதுக்கு கூட்டிட்டு போயிட்டு இருக்கேன். அப்படியா? அப்படியே ஸ்கூல்ல கிடையாதா? இல்ல, எங்களுக்கு பள்ளியிலாம் ஹிந்தி எல்லாம் கிடையாது. அப்படியா? எந்த ஸ்கூல்ல தான் படிக்க வைக்கிற? எங்க பிள்ளைங்க அரசாங்க பள்ளியில படிக்கிறாங்க. தமிழ்நாட்டுல கவர்மெண்ட் ஸ்கூல்ல ஹிந்தி கிடையாதா? இல்லையே, இங்க எந்த ஒரு கவர்மெண்ட் ஸ்கூல்லயுமே ஹிந்தி கிடையாது. அப்படியா? நான் கூட பெங்களூர்ல இருந்தேன். அப்ப கூட குழந்தைங்க கவர்மெண்ட் ஸ்கூல்ல படிச்சாங்க. அங்க கூட தேர்ட் லாங்குவேஜா ஒரு சப்ஜெக்ட் படிக்கலாம். அங்க நாங்க ஹிந்தி படி படிச்சோம். நல்லாவே பேசுவாங்க. எங்க பிள்ளைங்களுக்கு எழுத மட்டும்தான் தெரியும், அது படிக்கிறது கஷ்டம், பேசுறதும் கஷ்டம். அப்படியா? ஆமா, இங்க பிரைவேட் ஸ்கூல்ல தான் படிக்கலாம். அங்கேயுமே ஹிந்தி இருக்கு. அப்படியா? இங்க எங்க ஊர்ல கவர்மெண்ட் ஸ்கூல்ல எந்த ஸ்கூல்லயுமே ஹிந்தி கிடையாது. கம்பல் 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 கம்பல். ஏ தம்பி, क्या கம்பளி என்ன விலை? क्या क्या கம்பளி என்ன விலைன்னு கேட்டேன். क्या? ஐயோ, நான் பேசுறது அவனுக்கு புரியவே இல்ல. உங்களுக்கு புரியுதாடா? भैया कितने रुपया है? 100 रुपया दीदी. 100 रुपया. 100 ரூபாவா? கம்மியா கிடைக்காதா இன்னும்? 80 रुपया में मिलेगा भैया. नहीं नहीं, 100 रुपया में मिलेगा. 100 रुपया. क्या 80 रुपया में मिलेगा भैया. ठीक है 80 रुपया में मिले. ठीक है 80 रुपया. धन्यवाद भैया. धन्यवाद ஐயா. धन्यवाद நீனா முடிஞ்சினா. धन्यवाद ஐயா. ரொம்ப நன்றிமா. 80 ரூபாய் வாங்கி கொடுத்த உன் பொண்ணு அழகா ஹிந்தி பேசுறாமா. சரி. சரி. நல்லா ஹிந்தி பேசுவாங்க. ஆமாப்பா. ரொம்ப நாளா அக்கா ஸ்கூலுக்கு படிக்க முடியாதா அம்மா? நமக்கு அவ்வளவு வசதி இல்லப்பா. நம்ம அரசாங்க பள்ளியில தான் படிக்க முடியும். பெரிய ஸ்கூல்ல படிச்சா நமக்கு ஹிந்தி சரளமா பேச வரும். சரியா? காட்சி 2. இடம் கோயில் அருகாமை. பங்கு பெறுவோர் சமய வகுப்பு மாணவிகள் மற்றும் நண்பர்கள். ஹாய். எங்க போறீங்க? நாங்க அவுட்டிங் போறோம். நீங்க எங்க போறீங்க? சமையல் சமயத்தை பத்தி நம்ம படிக்க போறோம். ஊட்ட காலேஜ்ல போய் படிக்கிறது போறாது, நீ போய் படிக்கணுமா? ஏன் வாழ்க்கை கல்வியும் ஆன்மீக கல்வியும் அது மட்டும் இல்ல, நல்ல பழக்க வழக்கங்கள் கூட இங்க கத்து தருவாங்க. இதெல்லாம் எங்க நடக்குது? வெள்ளிமலை இந்து தர்ம வித்யாபீடத்திலிருந்து ஒவ்வொரு முறை 2 மணி நேரம் இந்த மாதிரி சமய வகுப்பு நடத்துறாங்க. அப்ப நாங்களும் வரலாமா? எல்லாருமே வரலாம். ஆனா இந்த மாதிரி எல்லாம் ட்ரெஸ் போட்டுட்டு வரக்கூடாது. நல்ல நாகரிகமான உடை அணிஞ்சு வரணும். அது மட்டும் இல்லாத நல்லா சமய சின்னமும் அணிஞ்சிட்டு வரணும். சமய சின்னமா அப்படின்னா என்ன? சீரியல் இல்லை ஏதாச்சும் ஒன்று நீங்கள் நெத்தியில் போட்டுருக்கோம். அப்ப நாங்க வீட்டுல போய் ட்ரெஸ் சேஞ்ச் பண்ணிக்கிட்டு வரோம். நாங்க இனி அவுட்டிங் போகல, உங்களோட சமய வகுப்புக்கு வரோம். இனி நம்ம சமயத்துக்கு 2 பேரும் கூட வருவாங்க. காட்சி 3. இடம் கடை வீதி. பங்கு பெறுவோர் ஹிந்தி இளைஞர்கள் மற்றும் சமய வகுப்பு மாணவிகள். Do
அப்படியா? அப்ப நாங்க சரி, நாங்க 2 பேரும் வரோம். எங்கடா போறீங்க? நாங்க போராட்டத்துக்கு போறோம். என்ன போராட்டம்? ஏதோ மும்மொழி கொள்கை போராட்டம். அதுக்கு எதுக்குடா நீங்க போறீங்க? அங்க போனா 200 ரூபாய் கிடைக்குதுல்ல, 200 ரூபாய். அது கிடைச்சா இங்க ஆமா, இப்ப வேலை இல்லாத சமயத்துல மட்டும் 200 ரூபாய் கிடைக்குதுல்ல, அப்ப நம்ம போகாத இருப்போமா? மும்மொழி கொள்கை முதல்ல என்னன்னு தெரியுமாடா? அதெல்லாம் நம்ம எனக்கு தெரிஞ்சுட்டு அதான் 200 ரூபாய் கிடைக்குதுல்ல. மும்மொழி கொள்கையை என்னன்னு தெரிஞ்சுக்கிட்டு அதுக்கப்புறம் போராட்டத்துக்கு போடுமா வேண்டாமான்னு முடிவெடுங்க. அப்ப சரி சொல்லுங்க என்ன. நம்ம மூணாவதா ஏதாவது ஒரு மொழி படிக்கிறது தான் மும்மொழி கொள்கைன்றது. நம்ம தமிழ்நாட்டில் தான் பார்ஷியாலிட்டி எல்லாம் பார்க்குறாங்க. நம்ம ஏழைங்க தான் இங்கே கவர்மெண்ட் ஸ்கூலில் படிக்கிறாங்க. மூணாவதா நம்ம ஒரு மொழி படித்தா நம்ம மேலே வந்துடுவோம்னு சொல்லிட்டு ஒரு கூட்டம் அதை தடுத்துக்கிட்டு இருக்கு. இந்துக்களாக நாம அதுக்கு இடம் கொடுக்கக்கூடாது. நம்ம தம்பி தங்கச்சி எல்லாம் நல்லா படித்தா நமக்கு தானே பெருமை. அதனால போராட்டத்துக்கு போகாதீங்க. இதெல்லாம் உங்களுக்கு எப்படி தெரியும்? நாங்க சமயத்துக்கு போறதுனால தான் இந்த மும்மொழி கொள்கை என்னன்னு தெரிஞ்சுக்கிட்டோம். அப்ப சரி, நாங்களும் அப்போ மும்மொழி கொள்கையை ஆதரிக்கிறோம். ஆமாடா, நீங்க போராட்டத்துக்கு எல்லாம் போகாதீங்க. நம்ம ஊர்ல இங்க எங்கேயுமே அரசு பள்ளியில ஹிந்தி கிடையாது, சரியா? வெளி மாநிலத்துல படிச்ச என்னோட தோழியோட பொண்ணு சரளமா ஹிந்தி பேசுறா. அதுக்கு எனக்கு லாபம் கூட அவ படுத்தி கொடுத்துருக்கா, தெரியுமா? இந்த ஹிந்தி போராட்டத்துக்காக உங்களை கூப்பிடுறாங்கல்ல, 200 ரூபாய் தரலாம், பிரியாணி தரலான்னு. அவங்க எல்லாம் பெரிய பெரிய பள்ளிக்கூடங்கள் எல்லாம் வச்சுக்கிட்டு ஹிந்திய கிளாஸா எடுத்து அவங்க பிள்ளைங்க எல்லாம் அவ்வளவு சரளமா ஹிந்தி படிச்சுட்டு இருக்காங்க. ஹிந்தி மட்டும் கிடையாது தெரியுமா, எல்லா லாங்குவேஜும் அவங்க பிள்ளைங்க மட்டும் பேசுறாங்க. நம்ம மட்டும் முட்டாள் மாதிரி இங்க தமிழை மட்டும் கட்டி ஆண்டிட்டு இருக்கோம். நமக்கு மும்மொழி கொள்கை கண்டிப்பா வேணும், சரியா? எனவே